வழக்கு எண் 18 கீழ் 9 படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் தான் நடிகர் ஸ்ரீராம். அதை தொடர்ந்து வில்லம்பு, ஓநாயும் மாட்டுக்குட்டியும், இருகப்பற்று, மாநகரம் இந்த மாதிரி சிறப்பான படங்கள்ல தேர்வு செஞ்சு நடிச்ச நடிகர் தான் ஸ்ரீராம். ஆனா இருகப்பற்று படத்துக்கு அப்புறமா நடிக்காம இருந்த ஆக்டர் ஸ்ரீ அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாரு, என்ன ஆச்சுன்றதை தான் இப்ப பார்க்க போறோம். திடீர்னு அவருடைய ரூம்ல தனியா சமைச்சு சாப்பிடுறது அந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் அவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த வீடியோக்களும் வைரல் ஆயிட்டு இருந்தது. அந்த வீடியோல அவரை பார்த்தா ரொம்பவே நெலிஞ்சு போயும் அவரோட தலைமுடிக்கெல்லாம் கலர் பண்ணியும் ரொம்ப வித்தியாசமா இருந்தாரு. பலருமே ஸ்ரீக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சோசியல் மீடியால ரொம்ப வைரலா பேச ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயமும் ரொம்ப வைரலாக தொடங்குச்சு. பலருமே ஸ்ரீ இருக்க இடத்த கண்டுபிடிக்க ரொம்பவே முயற்சி பண்ணாங்க. அது இல்லாம சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இவர் போதைக்கு அடிமையிட்டாரு அப்படின்னு பேசப்பட்டு வந்தாங்க. ஆனா ஸ்ரீ என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நானுமே சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தெல்லாம் விட்டுட்டேன், நீங்களும் புகையெல்லாம் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று விட்டிருந்தாரு. அதோட அவர் அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு. ஸ்ரீயோட விஷயம் பெருசாயிட்டு இருந்த இந்த சமயத்துல டைரக்டர் லோகேஷ் கனகராஜும் இதுக்குள்ள இன்வால்வ் ஆனாரு. இது தொடர்ந்து ஸ்ரீயை பத்தி லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஸ்ரீ ரொம்பவே நல்லா இருக்காரு, இப்ப அவர் மருத்துவ கண்காணிப்புல இருக்காரு, கொஞ்ச நாளைக்கு சோசியல் மீடியால அவர்லாம் வீடியோ போட மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த சம்பவம் நடந்து 2 மாசத்துல திரும்பவும் ஸ்ரீ சோசியல் மீடியால ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு. முன்ன இருந்ததோட ஸ்ரீ இப்ப ரொம்ப தெளிவா இருக்காரு. சோசியல் மீடியால ஒரு செல்ஃபியை போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த போட்டோவோட கேப்ஷன்ல நான் ஒரு இங்கிலீஷ் நாவல் ஒன்று எழுதியிருக்கேன், அந்த புக்கை நான் சேல் பண்ண போறேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. முன்ன இருந்ததோட ஸ்ரீ இப்படி பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, அவர் ரொம்பவே மாறி இருக்காரு. இதுக்கு முன்னாடி ரொம்ப மெலிஞ்சி தலைக்கெல்லாம் கலர் பண்ணியிருந்த அவரு இப்ப பாக்குறதுக்கு ரொம்பவும் உடல் ரீதியா நல்லா இருக்காரு. இதை தொடர்ந்து ஸ்ரீயோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவருக்கு கமெண்ட்ல உங்களை இப்படி பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு, அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே திரும்பவும் ஒரு கம்பேக் கொடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.